ஒரு நாமாவளி இருக்குது. ரீம்காரம் என்ற உத்தியானவனத்தில் மயிலாக வருகிறாள். மயிலாக வந்து என்ன செய்கிறாளாம், அந்த இடத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறாள். ரீம்கார உத்தியான கேக்கின்கை மகன் சொல்கிற மாதிரி மயிலாக வந்து அப்படி நடந்து வரா. எங்கே ஷோடசலட்சுமி பூஜை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து 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 அந்த மயில் வருது. மயிலே இவள்தான், மயிலாக வருவதும் இவள்தான். வந்து இங்கேருந்து வந்து அப்படியே வரா. அப்படியே வந்து இங்கே பூஜை நடக்கிறதா, இந்த நாமாவளி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலே அம்பாள்கிட்ட வந்து போய் சொல்கிறதான், இந்த மாதிரி இங்கே பூஜை நடந்தது, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா. அப்படியா அப்படியா அப்படியான்னு ராஜராஜேஸ்வரி மெச்சிக்கிறாளாம். ரீங்கார பேடகமனையே நமகவும் ரீங்கார பஞ்சரசுக்கியை நமகவும் அப்படிங்கிற நாமாவளிலாம் வருது. பஞ்சவர்ண கிளியாக இருக்கிறாள். அது என்ன கிளி? ரீம்காரம் என்கின்ற கிளி, அதுதான் வேதம். அந்த ஹிரீம்காரம் என்ற கிளியே இவள்தான். கிளியை கையிலும் வைத்து கொண்டிருக்கிறாள். அந்த கிளியை கையிலே வைத்து கொண்டிருக்கிற மாதிரி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணால் அந்த இடத்துல சர்வ ஞானமும் வந்து விடுகிறது, சர்வ அறிவும் அந்த இடத்துல வந்துடுது. எல்லா விதமான கலைகளும், இப்போ வீணாவாத்தியம்னு வச்சுக்கோங்க, வீணாவாத்தியம் வரும். மிருதங்கம்னு வச்சுக்கோங்க, மிருதங்கம், சங்கீதம், நல்ல படிப்பு, மேன்மையான படிப்பு, உத்தமமான படிப்பு, நல்ல பதவி லாபம் இருக்கிற மாதிரி படிப்பு, இதெல்லாம் வந்துடும். பதவி லாபம் இருக்கிற மாதிரி படிப்பு. இந்த படிப்பினுடைய ஞானம் அந்த தேவி கொடுத்துற. அந்த கிளி கிரீம்கார உத்தியான கேட்குது. அந்த கிளி இப்படி வச்சுருக்கா. அம்பாளுடைய உதட்டை பார்க்குறா. அந்த கிளி கிட்ட போகிறது. கிட்ட போனவுடனே கிளியை சகப்பாக இருக்குது, கோவப்பழம் மாதிரி சகப்பாக இருக்குது. கோவப்பழம்னு நினச்சிட்டு கிட்ட போகிறது. கிட்ட போனவுடனே இல்லை இது கோவப்பழம் இல்லைன்னு பின்னாடி போகிறது. மறுபடியும் அந்த கோவப்பழம்தான் சொல்லிட்டு போகிறது. மறுபடியும் அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி திரும்புறது. இப்படியாக அந்த கிரீம்கார கிளி எப்படி இருக்கிறதாம். அந்த கிளியை தியானம் செய்தால் போதும். அந்த கிளி வைத்துட்டு இருக்கிற மாதிரி கிளியை சுகம் 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 கிளியை தியானம் செய்தால் போதும். அம்பாளுக்கு கிளியை எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் அந்த கிளியை தியானம் செய்தால் என்னவாம், நான் சொன்ன மாதிரி முதல்ல வேதத்தினுடைய அர்த்தம் புரியும். சாஸ்திர